எல்லோருக்கும் நமஸ்காரம். முத்திபூர்ண தேவாதிதேவா திருவையாரா திருவரங்க திரு கைலாசவாசா தீங்குலத்திலகநாயகா தேவ பரமண்டலத்தின் பிதாவே இரண்டு அனைத்தும் ஒன்றாகி வந்த மெய்வழி தெய்வமே. இன்று உங்களுடன் முதல் முறையாக முத்தி பேருரை ஆற்ற இருக்கிறேன். இந்த மெய்வழிக்கு நான் எப்படி வந்தேன் என்பதை பற்றி உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன். 2012ஆம் வருடம் எனது நண்பன் ஒருவர் வாசி யோகம் கற்றுக்கொள்ளலாம் வருகிறீர்களா என்று கேட்டார். வாசி யோகம் என்றால் என்ன என்று கேட்டேன். நீங்கள் வாருங்கள், ஆன்மீகத்தில் அது ஒரு உச்சக்கட்ட நிலை என்று என்னை அழைத்து சென்றார். நானும் சென்றேன். பிரதி வாரம் சனிக்கிழமை தோறும் வகுப்பு நடத்தப்பட்டது. சித்தர் பாடல்கள் இடையிடையே கற்றுக் கொடுத்தார். ஆனால் வாசி யோகம் என்றால் என்ன என்றுதான் கடைசி வரை யாருக்கும் புரியவில்லை. பல கோயில்களுக்கும் அழைத்து சென்றார். அங்கே அந்த தெய்வ கிருபையெல்லாம் நமக்குள்ளே வந்துவிடும் என்று சில உதாரணங்கள்லாம் சொல்லிக் கொடுத்தார். ஆனால் எதுவுமே நடக்கவில்லை. இப்படி இருக்கும்போது சதுரகிரி செல்லும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அங்கு ஒரு நூல் ஒன்று கிடைத்தது, காகபுசுண்டர் காவியம். அந்த நூலை வாங்கி படித்துக் கொண்டிருக்கும் போது அதில் ஒருவரின் விலாசம் இருந்தது. சீர்காழியில் பாட்டு சித்தர் என்று ஒருவர். அவரிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டோம். வாருங்கள், நான் உங்களுக்கு வாசியோகம் கற்றுத் தருகிறேன் என்று அவரும் அழைத்தார். நானும் இன்னும் 2 நண்பர்களும் சீர்காழிக்கு சென்று அவர் வீட்டில் காலை பசியாறி விட்டு அவர் வாசியோகம் கற்றுத் தருகிறேன் என்று ஒரு அறைக்கு அழைத்து சென்றார். அங்கே நிறைய சாமி படங்கள். அவர் சொல்லிக் கொடுத்தது என்னவென்றால் ஓம் என்று சொல்லதான் சொல்லிக் கொடுத்தார். இதுதான் வாசியோகம், இதை பயிற்சி செய்யுங்கள் என்று சொல்லிக் கொடுத்தார். நாங்களும் அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தோம். இப்படி இருக்கிற நேரத்திலே ஒரு சமயம் அவர் பாவநாசம் வந்தார். அப்போது பிரபண்ணா என்னிடம், உங்கள் பாட்டு சித்தர் பாவநாசம் வருகிறார், போய் பார்க்கலாமா என்று கேட்டார். சரி போகலாம் என்று நானும் பிரபண்ணானும் போனோம். நம்ம வந்து அண்ணா இருக்கிறாங்களே இவங்க தான், சாலை பிரபராஜா. ஆமா, அவருடன் நாங்க பாவநாசம் சென்றோம். அவருக்கு காணிக்கை வைத்து அவரிடம் ஆசி பெற்றுக் கொண்டேன். அவர் எனக்கு விபூதி பேசி விட்டார். ஆனால் பிரபண்ணா எனக்கு அதெல்லாம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். திரும்ப ஊருக்கு வந்தோம். ஒரு வாரம் கழித்து பிரபண்ணாவை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. என்ன கேட்டார், பயிற்சி பண்ணிக்கிறான்னு கேட்டாரு. ஆமா, பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன், உள்ள குட்டி நாக்கு பொண்ணாயிடுச்சு அப்படின்னு சொன்னேன். ஆமா, அந்த ஓம் சொல்லி சொல்லி உள்ள இருக்கிற நாக்கு பொண்ணாகி போச்சு. அப்ப பிரபண்ணாவை கேட்டேன், என்ன நீங்க பயிற்சி பண்றீங்களான்னு கேட்டேன். இல்ல நான் பண்ணலையா அப்படின்னாரு. ஏன்னு கேட்டேன். நான் மெய்வழிக்கு சாலைக்கு போறேன், அதனால நான் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அங்க போனா ஏன் பண்ண வேண்டாம்? நீங்க பயிற்சி பண்ணி எந்த பலனை அடையன்னு நினைக்கிறீங்களோ அது பயிற்சி பண்ணாமலே மெய்வழி சாலை கிடைக்குன்னு சொன்னாங்க. எனக்கு கோபம் தான் வந்துச்சு. ஏன் என்ன போட்டு எதுக்கே அப்படி பொடிச்சு எடுக்கணும்? எனக்கு எதுக்கு அந்த பயிற்சி? வாங்க கூட்டு போங்க, என்ன நானும் வரேன்னு சொன்னேன். அந்த நேரத்துல மாணவிகா பிரமத்தயம். அதனால ஒரு 3 மாசம் கழிச்சு 2013 ஐப்பசி மாதம் பௌர்ணமிக்கு என்ன ஆலயத்துக்கு அழைத்துட்டு போனார். அந்த டைம்ல இருந்துதான் நாங்க 2 பேரும் தொடர்ந்து மெய்வழி சாலைக்கு போயிட்டு இருந்தோம். இப்போ இந்த டைம்ல நம்ம கேப்பாறு மக்கள் இவ்வளவு பேர் வந்திருக்காங்க. அப்புறமா 2017 பாத்தீங்கன்னா முதல் என்னுடைய மகன் சாலை சிவகணேசுக்கு சாலை சித்ராவுக்கும் நீதி திருமணம் கீழப்பாறு மண்டபத்தில் நடந்தது. அப்போ ஓரளவுக்கு மெய்வழி சாலைனா என்னன்னு மக்கள் மத்தியில் அறிமுகமாச்சு. சரிங்களா?
இப்படி நானும் ஒரு 2 போலி குருக்கிட்ட போயிருக்கேன். அப்பதான் ஒரு பாடல் ஞாபகம் வந்துச்சு, ஒரு சித்தரோட பாடல். பாரப்பா சீடர்களை அழைப்பான் பாவி. ஒரு நிமிஷம். பாரப்பா சீடர்களை அழைப்பான் பாவி, பணம் பறிக்க உபதேசம் பகர்வான் என்பான். ஆரப்பா பிரமநிலை காட்டாமற்றான், ஆகாச பொய்களையும் அவன்தான் சொல்வான். நேரப்பா சீடனுக்கு பாவமாச்சு, நிட்டை சொல்லும் குருக்களுக்கும் தோஷமாச்சு. வீரப்பா அடங்குகின்ற இடத்தை பாரான், விதி போல முடிந்ததென்று விளம்புவானே. கடைசி என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு அது கொடுத்து வைக்கலப்பா, உனக்கு விதி இல்லை, ஆனா எங்களுக்கெல்லாம் கிடைச்சிருக்கு, உனக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு அவர் நம்மளை ஏமாற்றி போயிடுவார். இப்படிதான் நடக்குது, வெளி உள்ள இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. அப்புறம் பிரபனாவும் நானும் இப்படி மாசம் கேட்டா போயிட்டே இருந்தோம். இந்த சூழ்நிலையில இப்போ கடந்த மே மாதம் 2ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை எனது மனைவி சாலை தமிழ்ச்செல்வி அவர்கள் மாலை 5 மணிக்கு நமது தெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்களின் தயவால் ஜீவப்பிரயாணம் ஆகினார்கள். அதாவது பட்டணத்தார் ஒரு பாட்டுல சொல்றாங்க, பிறவாதிருக்க பரம்பரல் வேண்டும். ஆனா பிறந்துட்டோம், பிறவாதிருக்க பரம்பரை வேண்டும். பிறந்து விட்டால் இரவாதிருக்க மருந்துண்டுதான். எங்க மருந்து இருக்கு, தேடி பார்க்கணும். பிறவாதிருக்க மருந்துண்டுதான். இது எப்படியோ, அறமார் புகழ் தில்லை அம்பலவாணர் அடிக்கமலம் அறவாதிரு மனமே அதுதான் நல் மருந்துனக்கே. நம்ம தெய்வத்தை நம்ம நினைச்சுக்கிட்டே இருந்தால போதும், அதுதான் நமக்கு மருந்து. நம்ம தெய்வம் நம்மளை எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கும் பட்டந்து சுவாமிகள் ஒரு பாட்டை சொல்றாங்க. பச்சை மண் பதிப்பிலே புழுப்பதிந்த வேட்டுவர் நிச்சலும் நினைந்திட நினைந்த வண்ணம் ஆயிடும். பச்சை மண் இடிந்து போய் பறந்து தும்பி ஆயிடும். பித்தர்கள் அறிந்து கொள் பிரான் ஏற்றும் கோலமே. அதாவது குளவி கூடு கட்டும் போது பார்த்திருக்கீங்க, குளவி கூட்டுக்குள்ள ஒரு புழுவை எடுத்தாந்து வைக்குது. அந்த புழுவை எடுத்தாந்து வச்சு நீ என்னை மாதிரி ஆகணும்னு சொல்லி அந்த புழுவை கொட்டிக்கிட்டே இருக்குது. கொட்டி 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 அந்த அழிந்து போகக்கூடிய புழுவை தன்னுடைய இனமாக மாத்து குளவி. அதே மாதிரிதான் நாம தெய்வ வாக்கியங்களை கேட்கும் போதும் அதை படிக்கும் போதும் நாமும் தேவநிலையை அடையலாம். சரிங்களா? அப்புறம் இந்த ஜீவ பிரயாணத்தை பற்றி சொல்றேன். மூன்றாம் நாள் ஜீவபந்து உரிமை காட்சி. ஜீவ பிரயாணமானவுடன் இவ்வுலக துக்கங்களில் இருந்து அறவே விடுபட்டு தெய்வ பூப்பு மகிழ்ச்சியிலே பூரிக்கும் ஜீவனுக்கு இதற்கு முதற் காரணமாக தெய்வத்திடம் சார வைத்த ஜீவபந்துவின் நினைவு மாறாமல் ஒரு 3 நாட்கள் இருந்து அதன்பின் முழுமையாக தெய்வத்தை நாடி செல்லும். இந்த நாள்தான் 3ஆம் நாள் ஜீவபந்து உரிமை காட்சியாக கொண்டாடப்பெறுகிறது. அடுத்து 40ஆம் நாள் ஆன்ம சஞ்சார உரிமை காட்சி. ஜீவதேக மூலவள நாட்டில் இருந்து ஜீவாத்மாவாகிய மனித உயிர் இப்பூமியில் அரிய மனுத்தூலம் ஏற்று ஜனனமாகிய மனித தூலத்தில் உணர்வறிவு முதலான ஐயர்வினை பெற்றவுடன் ஐம்புல நுகர்ச்சியிலேயே கிடந்து உழன்று இறையிடம் வாங்கி வந்த அமானிடம் எண்ணப்பெற்ற வித்யா தத்துவ எழுகடன் அறிவு சீதனத்தை அடியோடு பைய மறந்து மூலவள நாட்டின் தொடர்பே இல்லாமல் ஆகிவிடுகிறது. இது கண்ட இறைவனாகிய பரமாத்மா தம் உடமை பொருளாகிய ஜீவாத்மாவான மனித உயிர்களை தடுத்தாண்டு ரட்சித்து மீண்டும் பரமபதத்தில் ஏற்றிட முன்வந்த ஆரூருக்கே அழைத்து செல்ல திருவுள்ளங்கொண்டு
தானும் ஒரு மனித தூல திருமேனி ஏற்று குருமூர்த்தமாக இப்பூவுலகில் எழுந்தருளி தன்னை சரணடைந்த மக்களை மந்திர சந்ததியாய் மாற்றி பிறப்பிக்க வருகின்றது. இப்படி அவதாரம் செய்து ஏக நாயகனாக சர்வசாட்சி வித்தாகிய சர்வேஸ்வரனாக முத்திரை சன்னதங்கள் பெற்று வரும் இதய பிரகாச குரு பார்வனிடம் மட்டுமே மக்கள் அடைந்து உயிர் செய்கின்ற பெரும்பத பேரின்ப சாகாக்கலை என்னும் வாழுங்கலையாகிய அதிவல்லவ தெய்வீக பிரமவித்தை செயலாக விளங்கும் முத்திப்பேறு என்னும் பரிசுபதம் உள்ளது. தம் வாடாத தவப்பாட்டால் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு வார நாட்டு சிவலோக பரிசாக அளிக்கும் இத்தவ செயலுக்காகவே இக்கலிக்கடையில் எழுந்தருளியுள்ள ஜெகத்குரு சைவம் முதலாவதாக நாட்டி பின் எல்லா மத வேதங்களையும் மரளி கைதீண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதமாக அடக்கி கண்டேறு காண நிரூபித்து சர்வ சன்னதங்களையும் தம் திருக்கரத்தை ஏந்தி வந்துள்ள எங்கள் குருகுல தெய்வம் இறுதி நீதி தீர்ப்பு கர்த்தர் கல்கி அவதார மகா புருஷோத்தமர் பிரம்ம பிரகாச மெய்வெளிச்சாலை ஆண்டவர்கள் தங்கள் தனிப்பெருங்கருணை திருவருள் மாட்சியால் தூல உடம்பிலிருந்து புகழுடம்பாகிய பரிசுத்த சூக்கும கனகவர்ண கல்பக தேகத்திற்கு சாகாக்கலையின் சகல பரிசுத்த அடையாளங்களும் பொலிவு பெற்று விளங்க பஞ்சாட்சர ஜெயமேடேற்றும் ஜீவ பிரயாண பரிசுபதத்தை கண்ணேர் காண வழங்கி வருகிறார்கள். அப்புறம் நம்ம தெய்வ திருவாக்கியம் வான்மதி குரல்ல 225வது வாக்கியம். மிகவும் பிரியமாக வளர்ந்து வந்த மயில் குஞ்சுகளில் ஒன்று இறந்து விட்டது சாலையில. அதனை முகப்பில் முன்னே மண்ணடக்கம் செய்த போது ஆண்டவர்கள் திருவாக்கியம், இந்த மயில் குஞ்சு சாலை எல்லைக்குள் எமது பிரியத்திற்கு ஆளாகி இங்கேயே இறந்து மண்ணடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆதலால் இதற்கு சாலோக பதவி சித்தியாகி இருக்கிறது. அப்ப சாலோக பதவினா என்ன? அதாவது இதற்கு அடுத்து வரும் ஜென்மத்தில் பூமியில் மனித பிறவி எடுக்கும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறது. எது? மயில் குஞ்சு. சாகின்ற தன்மையுடைய இந்த மண் உலகத்தில் பிறப்பெடுப்பதுவே சாலோக பதவி அடைதல் என்பது. மண்ணில் பிறந்த மனிதன் தனது அதர்ம செயலினால் நரகத்திற்கு வழிவகுத்துக் கொள்ளலாம், அல்லது ஆசானை அடைந்து கர்ம காரியங்கள் செய்து சுவர்ணபதியையும் அடையலாம். அது அவனவன் மெய்யில் ஒட்டுவதை பொறுத்திருக்கிறது. அடுத்து இந்த பிண்டோற்பத்தி எப்படி நடக்குன்னு சொல்றாங்க. இன்று மண்ணிலும் மறைவு செய்யப்பட்ட இந்த மயிலின் ஜீவன் தேகத்திலிருந்து பூராவும் விடுதலை அடைய 40 நாட்கள் ஆகும். மண்ணடக்கம் செய்யப்பட்ட அந்த மயிலோட ஜீவன் தேகத்திலிருந்து பூராவும் விடுதலை அடைய 40 நாள் ஆகும். பின்னர் அதன் ஜீவன் மண்ணில் ஐக்கியமாகி இறைவன் கட்டளைக்கு காத்து நிற்கும். அக்கட்டளை பிறந்ததும் ஒரு தாவரத்தின் வேரின் வழியாக இலையிலோ காயிலோ கனியிலோ கலந்து மனிதனின் வாயில் வழியாக இறைப்பையை அடைகிறது. அங்கு உணவு ஜீரணிக்கப்பட்டதும் ஜீவன் தனித்து நின்று இரத்தத்தில் கலந்து பீஜத்தை அடைந்து ஆண் விந்துவாகி தாயின் கருவறையில் பாய தயாராக நிற்கின்றது. அதற்குரிய காலமும் நேரமும் நெருங்கி வந்தபோது தாயின் யோனியில் பாய்ந்து அங்கு பல்லாயிரக்கணக்கான ஆண் விந்துக்கள் அண்மையில் இருந்தாலும் இது மட்டும் முந்திக் கொண்டு மிக நெருக்கமான குழாய் பாதையினுள் வெகு எளிதாக நீந்தி பெண் கருவறையில் உள்ள முட்டை கருவின் அருகில் வரும். அருகில் வந்ததும் அதன் தோல் இளகி விந்தினை உள்ளே இழுத்துக் கொள்கிறது. உடனே ஆண் விந்துவும் பெண் முட்டை கருவும் ஒன்றாக கலந்து ஐக்கியமாகி ஒரே ஒரு அணுவாகிறது. இந்த நிலையில் அதில் ஆண் பெண் என்ற பாகுபாட்டினை பிரித்து அறிய முடியாத ஒரே அணுவாக ஏகமாக அமையும். 10 மாதங்கள் முடிந்ததும் பிண்டத்தின் தலைவாசல் மூடப்பெற்று தாயின் யோனி வாசல் திறந்து அதன் வழியாக பிண்டம் வெளியேறுகிறது. வெளிவரும் வரை அதற்கு மூச்சு கிடையாது. மூச்சு இருந்திருந்தால்
நுரையீரலில் நீர் நுழைந்து பிண்டம் சேதமடைந்திருக்கும். பிறந்ததும் குவா என்ற ஒலி எழுப்பும் போதுதான் நுரையீரல் வேலை செய்ய துவங்குகிறது. இந்த செயல் ஏதோ தற்செயலாக நடப்பதல்ல. இறைவனின் கட்டளைப்படி ராஜபாட்டையில் தேவரதம் செல்வது போல் அவ்வளவு இயல்பாக நடைபெறும். அணுவளவேனும் பிசகாது. முதலில் உருவான ஆதி அசல் புள்ளிதான் நீ சீதனமாக வாங்கி வந்த அமானித பொருள். அது உனது தேக ஆலயத்தினுள் ஆத்ம மர்ம ஜலக்கடலில் பிரகாச வடிவமாக பதிந்துள்ளது. ஆனால் அதன் பிரகாசம் உனது ஊனக்கங்களுக்கு மறைக்க பெற்று ஒரு பளிங்கு மாளிகையினுள் குடியேறி இருக்கிறது. அப்பளிங்கு மாளிகையின் திறவுகோல் பிரம்ம சொருவியாக நிற்கும் ஆசான் கையில் இருக்கிறது. அத்திறவுகோல் கொண்டு உனது ஜீவதேக மாளிகை கதவை ஆசான் திறந்து அருள அம்மாளிகையில் பொதிந்து காணப்பெறும் கோடி பொக்கிஷங்கள் உனது தோற்றத்திற்கு வரும். இது எளிதில் கிட்டுவதல்ல. இதற்கு நீ சாவாது சாக வேண்டும். செத்து செத்து நீ தினமும் பிழைக்கும் உளவு தெரிய வேண்டும். உனக்கு உளவை போதிப்பதுவே பிரம்ம வித்தை. இந்த வித்தையை கற்க வேண்டும். அந்த பிரம்மதேவனின் மாணாக்கனே பிராமணன், அவனே மேல் ஜாதி. உன்னை இரட்டை பிறப்பாளனாக மாற்றுவதே எமது பிரதான வேலை என்று நமது குலதெய்வம் பிரம்மபிரகாச மெய்வெளிச்சாலை ஆண்டவர்கள் திருவாய் மலர்ந்து அருளியுள்ளார்கள். முன்னொரு தங்குர சிக்குலமாமணி என் இதய பெருமான் உன்னென்னும் கன்சுல் தன்னிலறிந்த குணக்கடல் மாமணிகள் என்னையும் மன்னவர் தன்னிலறிந்துர என் இதயம் திறந்தே சொன்னவராதி அருட்பெரும் ஜோதி செங்கமலம் பதமே. எல்லோருக்கும் நமஸ்காரம்.